الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. كان النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்யும். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, நாம் அல்ஹம்து சூராவின் விளக்கத்தை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை நாம் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே நாம் உதவி தேடுகிறோம் என்கிற செய்தி வரை இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்கிற செய்தி வரை நம்ம பார்த்தோம். இதை நம்ம ஆரம்பத்திலிருந்து ஒரு சிறிய விளக்கமாக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை நான் உங்களிடத்திலே சொல்ல ஆசைப்படுகிறேன். மூமின்களாக முஸ்லிம்களாக நாம் மீது இறைவன் கடமையாக்கிய அனுதினமும் கடமையாக்கி இருக்கிற தொழுகையை நாம் நிறைவேற்றுகிறோம். ஒவ்வொரு நேர தொழுகையிலும் ஒரு ரக்காயத்திற்கு ஒரு முறையேனும் இந்த அல்ஹம்து சூராவை நாம் ஓதுகிறோம். ஏன் இப்படி இறைவன் நாம் ஒரு நாளையில் தொழுகிற எல்லா ரக்காயத்திலும் இந்த அல்ஹம்து சூராவை ஓத வேண்டும் என்று ஏன் நமக்கு இறைவன் கட்டளையிட்டு இருக்கிறான் என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாம் இதுவரை சொன்ன விளக்கங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ். இந்த அகிலத்தை அவன் படைத்திருக்கிறான், பராமரிக்கிறான், அதனால் அவனுக்கு எல்லா புகழும் என்கிற அந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும் என்பதற்காகவும், மாலிக் யௌமித்தீன் அர் ரஹ்மான் இர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரில்லா பேரன்புடையவன் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகவும், மாலிக் யௌமித்தீன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காகவும், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாம் வணங்குகிறோம், உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் ஒரு நாளைக்கு பலமுறை நம்ம இந்த சூறாவை ஓதிட்டு இந்த அகிலத்தை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த அகிலம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது, இந்த அகிலத்திற்குரிய அதிபதி எப்படிப்பட்டவன் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஒரு ரக்காயத்தில் இதை நம்ம சிந்தனையோடு நாம் ஓதணும் சொன்னால் நிச்சயமாக நமது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். இந்த சூறாவை நம்ம இவ்வளோ விளக்கம் சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை ஒவ்வொரு வசனத்தையும் உணர்ந்து நம்ம படித்தோம் சொன்னால், ஓதணும் சொன்னால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம் உள்ளத்திலே நிச்சயமாக எழும். அவன் நான் அளவற்ற அருளாளன் என்று சொல்கிறான். நமக்கு கவலையோ கஷ்டமோ துன்பங்களோ வருகிற போது யாரிடத்திலே எல்லாம் நாம் ஆறுதல் தேடுகிறோம் இல்லையா? ஒரு தாயிடத்தில் ஆறுதல் தேடுவது தவறில்லை, ஒரு தந்தையிடத்தில் ஆறுதல் தேடுவது தவறில்லை, ஒரு கணவனிடத்திலே ஒரு மனைவி இடத்திலே ஆறுதல் தேடுவது தவறில்லை. ஆனால் இறைவன் சொல்கிறான், அதையெல்லாம் தாண்டி பல கோடி மடங்கு கூடுதலான அன்பும் அருளும் உங்கள் மீது நான் வைத்திருக்கிறேன்.
என்று இறைவன் சொல்கிற போது என் கவலையும் கஷ்டங்களையும் அவனிடத்திலே நான் முறையிடுவதற்கு நான் அந்த புரிதலோடு இருக்க வேண்டும். அதை தாண்டி அவன் வல்லமையும் ஆற்றலும் எத்தனை மகப்பெரியது என்பதை நான் புரிந்து கொள்வதற்காக இந்த அகிலத்தை எல்லாம் நான் தான் படைத்திருக்கிறேன், அதற்கு அதிபதி நான் என்று சொல்கிறார். நீங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நீங்கள் உங்களை படைத்திருக்கிறேன், உங்களுக்கு மரணம் இருக்கிறது, மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையிலே நான் உங்களை விசாரிக்க இருக்கிறேன். முதல் மனிதரிலிருந்து உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து உலகம் அழிகிற நாள் வரை எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஒரு இடத்திலே நிறுத்தி வைத்து அத்தனை பேரையும் விசாரிக்கிற ஆற்றலும் திறமையும் என்னிடத்திலே இருக்கிறது. அந்த நாளின் அதிபதி நான். அப்படிப்பட்ட ஒரு நாள் இருக்கிறது. இது நீங்க ஒவ்வொரு நாள் படிக்கிறமே, இது என்றால் சிந்தனை நமக்கு வருகிறதா? அகிலத்தின் அதிபதி, நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. நியாய தீர்ப்பு நாளிலே நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். நமக்கு முன்னால் எத்தனையோ மில்லியன் ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழித்து உலகம் அழிய இருக்கிறது. அப்ப எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்திருக்கிறார், என்ன வர இருக்கிறார்கள். அத்தனை பேரையும் ஒரு இடத்திலே நிறுத்தி வைத்து நான் விசாரிக்க இருக்கிறேன். வெறுமனே கதையாக சொல்லிவிட்டு போகல இறைவன். நீங்கள் திருமறை குரானை எடுத்து பார்த்தால் அத்தனைக்குமான ஆதாரத்தோடு தெளிவான ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்பதை இறைவன் பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவனை உணர்ந்து அந்த செய்தியை நாம் ஓடிக்கொண்டே வந்தால் நமது உள்ளம் எவ்வளவு பெரிய மாற்றத்திலே மாறும் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இது வெறுமனே சடங்காக சம்பிரதாயமாக ஒரு வேதமாக படித்து கொண்டு போவதால் ஒரு நாளைக்கு பலமுறை படித்தாலும் நம் உள்ளத்திலே எந்த மாற்றங்களும் நிகழ்வதில்லை என்று சொன்னால் அதை நாம் உணர வேண்டிய விதத்தில் உணரவில்லை என்பதுதான் அதன் பொருள். எனவே இறைவன் மீண்டும் மீண்டும் நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் பரலமைட்டாலும் தொழுதா எத்தனை முறை எண்ணி பாருங்க. ஒரு ஃபஜ்ர்ல 2, லொஹுர்ல 4, 6, அசர்ல ஒரு 4, 10, மஹ்ரிப்ல ஒரு 3, 13, இசாவில் ஒரு 4, 17 முறை குறைஞ்சபட்சம் ஒரு பரல மட்டும் தொழுதா கூட குறைஞ்சபட்சம் 17 முறை செவியேற்கிறோம், நாம் ஓதுகிறோம். இப்ப ஏன் இறைவன் இத்தனை முறை ஒரு நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இறைவன் சொல்கிறான், எப்படிப்பட்ட தூதர்! ஒட்டுமொத்த வாழ்வையும் இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக, இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காக தியாகம் செய்த தூதரை பார்த்து இறைவன் சொல்கிறான், காலையிலும் மாலையிலும் யார் இறை நினைவோடு இருக்கிறார்களோ அவர்களோடு உண்மை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த வாழ்க்கை நீங்கள் பார்த்தால் இந்த உலகத்திலே ஆக கீழே இருக்கிற ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு மனிதன் அனுபவித்த ஒரு இன்பத்தை கூட, ஒரு சுகத்தை கூட அந்த மனிதர் அனுபவிக்காத ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பார்த்து இறைவன் சொல்கிறான், காலையிலும் மாலையிலும் யார் இறை நினைவோடு இருக்கிறார்களோ அவர்களோடு உங்கள் வாழ்க்கை உண்மை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த உலக கவர்ச்சியை நாடி உமது கண்ணை அந்த பக்கம் நீட்டாதீங்க, வழிகட்டு போயிருவீங்க என்று அல்லாஹ்வின் தூதருக்கு இறைவன் வழிகாட்டுகிறார். அப்படிப்பட்ட ஏன் இறைவன் அதை சொல்கிறான்? ஏன் நமக்கு ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகையை இறைவன் கடமையாக்கி இருக்கிறான்? மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த மனிதன் வழிதவருக்கான ஏராளமான வழிகள் இருக்கிறது. எனவே மனிதன் வழிதவறி போய்விடக்கூடாது. அப்படி போனாலும் மீண்டும் வந்து விட வேண்டும். மீண்டும் பாவ மன்னிப்பு பெற்று இறைவனை நினைத்து நாளை மறுமை வாழ்க்கைக்காக அவனை தன்னை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இத்தனை செய்திகளை ஒரே ஒரு அத்தியாயத்தில் இறைவன் வைத்திருக்கிறான். நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி, நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் எல்லாம் என் முன்னால் நிறுத்தப்படுவீர்கள், நான் உங்களை விசாரிக்க இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 17 முறை சொல்கிறோம் 5 நேர தொழுகை தொழுதால். சுன்னத்து 2 ரக்காயத்து 4 ரக்காயத்து எதே தொழுதால் ஒரு நாளைக்கு 10 ரக்காய் சுன்னத் தொழுதோம்னா அதுல ஒரு 20 முறை. ஆக எத்தனை ஆச்சு? கிட்டத்தட்ட 30-40 முறை ஒரு நாளைக்கு நாம் நினைவுபடுத்துகிறோம். ஆனால் அதை பொருள் உணர்ந்து நாம் நினைவுபடுத்தாதனால் அதை ஓதாதன் விளைவாக நம் வாழ்க்கையிலே பெரும்பாலான மாற்றங்கள் நிகழவே இல்லை என்றுதான் நாம் சொல்கிறோம். அதன் விளைவாகத்தான் இந்த சூறாவில் எவ்வளவு விளக்கத்தை எதுவும் நம்ம சொல்லியிருக்கோம். இறைவன் என்னையே நீங்கள் வணங்குங்கள், என்னிடத்திலே நீங்கள் உதவி தேடுங்கள். நமது தேவைகளை, நமது கஷ்டங்களை, நமது துன்பங்களை, நம்ம பெரும்பாலும் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, துன்பம் வந்துச்சு, பக்கத்தில் இருக்க சொல்லுவோம், அவன்கிட்ட சொல்லுவோம், இவன்கிட்ட சொல்லுவோம், உறவுக்காரன்ட்ட சொல்லுவோம், அண்ணன்ட்ட சொல்லுவோம், தம்பிகிட்ட சொல்லுவோம். வருமானம் இல்லை, காசு இல்லை, கஷ்டமா இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை என்று நாம் யாரிடத்திலே பெரும்பாலும் சொல்கிறோம் என்று சொன்னால் மனிதர்களிடத்தை தான் சொல்றோம்.
நாம் அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் தொழுகைக்கு நின்னால் என்னோடு நீங்கள் உரையாடுகிறீர்கள். இந்த அலும் சூறாவில் அதான் சொல்றான். இது இந்த இறுதின சிராத்த வையா கணபது வையா கனஸ்தகின் இறை மனிதன் இந்த அடியான் என்னோடு உரையாடுகிறான். அவன் கேட்கிறான், நான் கொடுக்குறேன். அப்ப என்னுடைய எந்த தேவைகளா இருந்தாலும், எந்த கஷ்டங்களா இருந்தாலும், எந்த துன்பங்களா இருந்தாலும் இறைவனிடத்திலே கேட்டு நாம் பழக வேண்டும். மனிதரிடத்திலே முறையிடுவதால், மனிதரிடத்திலே புலம்புவதால் எதுவும் நிகழப்போவதில்லை. கேட்டுவிட்டு அவர்கள் ஒரு 5 நிமிஷம் கவலைப்பட்டுட்டு போவாங்க, அவ்வளவுதான். நமது துன்பங்களை எந்த மனிதனாலும் நிவர்த்தி செய்துவிடவே முடியாது. என்னுடைய கஷ்டங்களை துன்பங்களை என் இறைவனால் மட்டுமே நிறைவுபடுத்த முடியும், அவனால் மட்டுமே நீக்கி வைக்க முடியும் என்ற முழுமையான நம்பிக்கையோடு இறைவனிடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக இறைவன் அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவான் என்கிற சிந்தனை நமக்கு முழுமையாக வர வேண்டும் என்ற சிந்தனையோடு அடுத்த செய்தி, இதுவரையும் பார்த்த செய்தி, உன்னையை வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்கிற செய்தியோடு நம்ம இறுதியாக பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக முக்கியமாக பிரதானமான ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நேரான வழியிலே செலுத்துவாயாக. எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் பார்க்குறோம். இன்னைக்கு 700-800 கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம்களாக 200 கோடிக்கு மேல் இருக்கிறார்கள். அவர்களில் நேர்வழி பெற்றவர்கள் எத்தனை பேர் என்பதை சிந்தித்து பாருங்கள். இறைவன் தெளிவாக தூதர்களை அனுப்பி, இறுதி தூதரையும் அனுப்பி எது நேர்வழி என்பதை தெளிவாக நமக்கு புரிய வைத்திருக்கிறார். ஒரு தூதர் வேதங்களை கொண்டு வந்திருக்கிறார், அவரும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அப்படி வாழ்ந்து காட்டி போன ஏராளமான ஆதாரங்கள் நம் கையிலே இருக்கிறது. இருந்தாலும் பெரும்பாலான மனிதர்களுக்கு முஸ்லீம் அல்லாஹ்வை விடுங்க, முஸ்லீமாக நான் முஸ்லீம் என்று அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று சொல்ற ஏராளமான மனிதர்களுக்கு நேர்வழி கிடைக்கவில்லை. நேர்வழி என்னவென்று தெரியவில்லை. இப்ப நம்ம நேர்வழி எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேர்வழியிலே நான் நிலைத்திருப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி செய்கிற ஒரு பிரார்த்தனை, இறைவா உன்னை வணங்குவதற்கும், உன்னை நினைவூறுவதற்கும், உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் எனக்கு வாய்ப்பளிப்பாக இறைவா. வாய்ப்பு கிடைக்கணும். வெறுமனே நம்ம இருக்கிறோம் வந்துட்டோம் இல்ல, இறைவன் வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம நேரான வழி போவதற்கும், நாம் சரியான பாதை செல்வதற்கும், பாவங்களிலிருந்து மீண்டு கொள்வதற்கும், நன்மைகள் செய்வதற்கும் இறைவன் வாய்ப்பு கொடுக்கணும். இறைவன் கொடுக்கவில்லை என்று சொன்னால் யாராலும் நேர்வழி பெற முடியாது, பாவத்திலிருந்து மீள முடியாது, நன்மைகளை பெறவே முடியாது. இறைவன் திருமறை குர்ஆனிலே எது நேர்வழி என்பதை சொல்கிற போது சொல்கிறார், அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்குவது நேர்வழி. திருமறை குர்ஆன்ல ஒரு 3 இடத்துல அல்லாஹ் சொல்றான். 3வது அத்தியாயம் 51வது வசனம், 19வது அத்தியாயம் 36வது வசனம், 43ல 64வது வசனம். இந்த 3 வசனத்தில் ஒரே மாதிரி இறைவன் சொல்கிறான். என்ன செய்தி சொல்றான்னு சொன்னா, இன்னல்லாஹ ரப்பி ரப்பக்கும் ஃபஅ்புது ஹாதா ஸிராத்துல் முஸ்தகீம். அல்லாஹ் எனது இறைவன், எனது இறைவனும் உங்களும் இறைவனும் ஆவார், எனவே அவனையே வணங்குங்கள், இதுவே நேரான வழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு சொன்ன செய்தி என்ன, அல்லாஹ் தான் எனது இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவார், எனவே அவனையே வணங்குங்கள், இதுதான் நேரான வழி. அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதுதான் நேரான வழி என்கிற தெளிவான செய்திகளை இறைவன் சொல்கிறார். நீங்கள் அல்லாஹ் விட்டு நீங்கள் மற்றவர்களை வணங்கினால், சிலைகளை வணங்கினால், இறந்து போனவர்களை வணங்கினால், அவுலியாவை வணங்கினால் அது நேரான வழி இல்லை என்கிற இந்த வசனம் போதாதா? அப்ப இப்பொழுது தெளிவான வசனங்களை இருக்கிற போது எத்தனை மனிதர்களை வெளியெடுத்து வைத்திருக்கிறார்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் இந்த பள்ளியோடு தொடர்புள்ள நாம் இறந்து போனவர்களை நிச்சயமாக வணங்கிவிட மாட்டோம், சிலைகளை வணங்கிவிட மாட்டோம், உயிரோடு உள்ள மனிதர்களை நாம் இவர் கடவுள் என்று சொல்லிவிட மாட்டோம், கடவுளுக்குள்ள சக்தியும் ஆற்றலும் இவருக்கு இருக்கிறது என்று யாரையும் நாம் சொல்லிவிட மாட்டோம், இல்லையா? அப்ப இறைவனை மட்டுமே வணங்குவதுதான் நேரான வழி என்று இறைவன் சொல்கிற அந்த செய்தியில நம்ம உறுதியா இருக்கிறோம். இங்க இருக்கிற மக்கள் பெரும்பாலும் உறுதியாக இருக்கிறோம். அப்ப இந்த நேர்வழி நமக்கு கிடைத்திருக்கிறது. எத்தனை பெரிய அருள்! வெறுமனே நம்ம இதை கதையாக கேட்டுவிட்டு போயிடக்கூடாது. நம்மை தாண்டி எத்தனையோ மனிதர்கள் வெறுமனே சாதாரணமாக சிந்தித்தால் இது அப்பட்டமான ஒரு அநியாயம் என்று தெரியக்கூடிய ஒரு கல்லை வணங்குகிறார்.
தமது கையால் செய்த ஒரு சிலையை வணங்குகிறான். இறந்து போன மனிதன் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விட்ட அந்த மனிதனுக்கு என்ன ஆற்றல் இருக்கும் என்ற புரிதல் இல்லாமல் அவனை கடவுள் என்று சொல்கிறார். அந்த மனிதர்களோடு ஒப்பிடுகிற போது நமக்கு இறைவன் நம்மை எவ்வளவு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கோம். எத்தனை பெரிய பாக்கியத்தை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். கல்லையோ மண்ணையோ இறந்து போனவர்களையோ உயிரோடு உள்ளவர்களையோ நான் வணங்க மாட்டேன், என் இறைவனை மட்டுமே நான் வணங்குவேன் என்ற சிந்தனை நமது உள்ளத்திலே இறைவன் பதிய வைத்திருக்கிறானே, அது எத்தனை பெரிய பாக்கியம். சிந்தித்து பாருங்கள். இத்தனை பெரிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறானே, அதற்கு பிரதிபலனாக அவனுக்கு நாம் செலுத்துகிற நன்றி என்ன? இறைவன் சொல்கிறான், என்னை மட்டுமே நீங்கள் வணங்குவது நேரான வழி என்று முதல் செய்தியை சொல்கிறான். அடுத்ததா என்ன சொல்கிறான்? ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அல்லாஹ் மட்டுமே சார்ந்திருக்கணும், அல்லாஹ் மட்டுமே நம்பணும். அவங்களால முடிஞ்சிடும், இவங்களால முடிஞ்சிடும். பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவன் நமக்கு நெருக்கமா இருக்கிறான், அவனை வச்சு இந்த காரியத்தை சாதிச்சிடலாம். உறவுகார பெரிய கோடிச்சவனா இருக்கிறார், அவரை வச்சு அந்த காரியத்தை சாதிச்சிடலாம் என்று மற்றவர்களை நீங்கள் சார்ந்தில்லாமல் அல்லாஹ்வை மட்டுமே நீங்க நம்பி இருந்தால், அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருப்பது நேரான வழி என்று இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்கிற செய்தியை பாருங்கள். 4வது அத்தியாயம் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அமல்லதி ஆமனு பில்லாஹி வத்தஸிமு பிஹி, அல்லாஹ்வை நம்பி அவனை பற்றி பிடித்து கொண்டோரே, அல்லாஹ்வை நம்பி அவனை பற்றி பிடித்து கொண்டோரே அன்பிலாலும் அருளாலும் அவன் நுழைய செய்வான். தனது அன்பால் தனது அருள அவன் நுழைய செய்வான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அவர்களுக்கு தன்னை நோக்கி நேரான வழியை, வா இலைஹி சிராத்துல் முஸ்தகீம், தன்னை நோக்கி ஒரு நேரான வழியை அல்லாஹ் காட்டுவான். யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டுவான்? அல்லாஹ்வை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர்களே, அல்லாஹ் மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னை நோக்கி ஒரு நேரான வழியை இறைவன் காட்டுவான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்றான். இப்போ நமக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை மட்டுமே நாம் நம்பி இருக்க வேண்டும் என்ற செய்தியை இறைவன் 4வது அத்தியாயம் 175வது வசனத்தில் சொல்றான். அடுத்ததாக அல்லாஹ் இன்னும் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்ற செய்தி பாருங்க. யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவான் என்கிற இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா, 6வது அத்தியாயம் 84வது வசனத்திலிருந்து 88வது வசனத்தில் ஒரு செய்தியை சொல்கிறோம். அந்த ஒரே வசனத்தில் 18 நபிமாருடைய பெயரை சொல்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரலும் ஒரு 18 நபிமாருடைய பெயரை சொல்கிறான். அந்த ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுக்கும் இவர்களுடைய வழித்தோன்றர்களுக்கும் இவருடைய சகோதரர்களுக்கும் இவர்கள் பின்பற்றி வந்த அடியார்களுக்கும் நாம் நேரான வழியை காட்டுவோம். தான் நாடியவர்களுக்கு, அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா நேர்வழி காட்டுவோம் சொல்ல, தான் நாடியவர்களுக்கு நாம் நேர்வழியை காட்டுவோம். நபிமார்கள் எல்லாம் பேரெல்லாம் சொல்றான், அவருடைய வாரிசுகளை பற்றி சொல்றான், அவருடைய சகோதரர்களை பற்றி சொல்றான். அதை தாண்டி அடுத்ததாக என்ன சொல்றான் சொன்னா, தான் நாடிய அடியார்களுக்கு நேர்வழி காட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ அல்லாஹ் நமக்கு நேர்வழியை கொடுத்துருக்கான்னு சொன்னா, நம்ம நேரான பாதையில் இருக்கிறோம் சொன்னா, அல்லாஹை விட்டு வேற கடவுள்களை நாம் வணங்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு நாடி இருக்கிறான், நமக்கு நேர்வழி கிடைத்திருக்கிறது என்கிற சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி. அல்லாஹ் யாருக்கு நாடுவானோ அவங்களுக்கு தான் நபிமார்களோடு சேர்ந்து, நபிமார்களின் வாரிசுகளோடு சேர்ந்து நல்லடியால நமக்கும் அல்லாஹ் நேர்வழி கொடுத்திருக்கிறதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 6வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லிட்டார். அடுத்ததா இது ஒரு செய்தி. அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டும்? அல்லாஹ் மட்டுமே நீங்கள் வணங்கினால், அல்லாஹ் மட்டுமே நீங்கள் சார்ந்திருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதாக அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். அடுத்ததாக அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்புகிறான். அந்த தூதரை நீங்கள் பின்பற்றினால் அதில் உங்களுக்கு நேர்வழி காட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்றான். தூதரை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது காபத்துல்லாவை நோக்கி தொழுதாங்க. ஆரம்ப காலத்தில் மக்காவில் இருக்கும்போது காபத்துல்லாவை நோக்கி தொழுதாங்க. அப்புறம் மதீனா ஹிஜ்ரத் செய்து போன பிறகு அல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறான், நீங்கள் பைத்துல் முகத்தஸ், பலஸ்தீனத்துக்கு இஸ்ரேலில் இருக்கு இல்லையா, பைத்துல் முகத்தஸை நோக்கி நீங்கள் தொழுவுங்க என்று அல்லாஹ் ஒரு கட்டளை போடுறான். அப்போ அதை நோக்கி 17 மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கௌபாவாக கொண்டு ஒரு 17 மாதம் தொழுகிறாங்க. மீண்டும் அல்லாஹ் என்ன செய்கிறான், மீண்டும் நீங்கள் கௌபத்துல்லா தூக்கி தொழுவுங்க. முதல்ல கௌபத்துல்லா நோக்கி தொழுகிறாங்க, மக்காவில் இருக்க கௌபத்துல்லா நோக்கி தொழுகிறாங்க. மதீனாவுக்கு போன பிறகு அங்கே இருந்து அல்லாஹ் கிப்லாவை மாற்றுறான்.
பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுவுங்க. ஒரு 17 மாதம் அப்படி தொழுகிறாங்க. தொழுதுட்டு இருக்கும் போது அடுத்த அல்லாஹ் என்ன செய்கிறான், மறுபடியும் நீங்கள் காபத்துல்லா நோக்கி தொழுவுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். கிப்லாவா தொழுவுன்னு சொல்கிறான். இப்போ இது ஏன் நான் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் இந்த அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் பிரித்து அறிவதற்காக. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாலும் நான் நம்புவேன், அவர்களுக்கு கட்டுப்படுவேன் என்று இருக்கக்கூடியவர்கள் யார். இந்த ஆளுக்கு என்னப்பா பொழப்புல, நேற்று வரல அங்கே நின்னாரு, இப்போ இங்கங்கிறாரு, இப்போ இங்கங்கிறாரு, அங்கங்கிறாரு, மாறி மாறி மண்டகொழம்பு பேசிட்டு இருக்காரு, இது இஸ்லாமாவது ஒன்றாவது போடான்னு தூக்கி போட்டு போகிற யாரு என்று நான் பிரித்து பார்ப்பதற்காக, பிரித்து அறிந்து கொள்வதற்காக இதை நான் கிப்லாவை மாற்றினேன் என்று அல்லாஹ் சொல்றார். 100% அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் கட்டுப்படுகிறவர்கள் யார் என்பதை நாம் பார்ப்பதற்காக இந்த விஷயத்தை சொன்னேன்னு சொல்றோம். அன்றைக்கு அந்த மக்கத்து காஃபிர்கள், மதீனாவில் இருந்தவர்கள், அவர்கள் ஒரு பேச்சுக்கு வச்சிங்க. அப்பதான் புதுசா சொன்னாரு, இவர் என்னப்பா இப்படிப்பா அப்படிப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டு போறதுக்கு 4 பேர் கண்டு போறதுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது இல்லையா? புதுசா வந்தவருக்கு முழுசா தெரியாம அவன் கண்டு போவதற்கு நியாயம் இருக்கிறது. ஆனால் 1400 ஆண்டுகளை கடந்து விட்ட நமக்கு, இன்றைக்கு எல்லா ஆதாரங்களும் கிடைத்திருக்கிற நமக்கு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன செய்திகள் அத்தனையும் நம் கையிலே இருக்கிற போது, நீங்கள் இப்படிதான் உங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தெளிவான சான்றுகளும் அத்தாட்சிகளும் நம் கையிலே இருக்கிற போது, இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதிலே எவ்வளவு அலட்சிய போக்கோடு நாம் இருக்கிறோம் என்பதை சற்று புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அந்த செய்தியை சொல்லும் போது சொல்றான், இந்த அநியாயக்காரர்கள் இருக்கிறார்களே, இந்த அநியாயக்காரன் அல்லாஹ் பெரும்பாலும் சொல்ல மாட்டான். இந்த அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள், இந்த முஸ்லிம்கள் ஏன் கிப்லாவை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று இந்த அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன் தெரியுமா? கிப்லாவை இந்த கிழக்கு இந்த பக்கம் இருந்தா இந்த பக்கம் இருக்கிற ஏப்பா என்று சொல்கிற போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றான், முகமதே நீங்கள் சொல்லுங்கள், கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்குரியதுன்னு சொல்லுங்க. இந்த பக்கம் சொல்லுதா என்னப்பா? கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்குரியது. யார் அல்லாஹ்வை பின்பற்றுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறார்கள் என்பதை பிரித்து அறிவதற்காக இதை நாம் செய்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் இன்றைக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள், இதுதான் சரி, இது தவறு என்கிற செய்தியை இன்றைக்கு நாம் எத்தனை பேர் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ செய்திகள் நம்ம மறுபடியும் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே உங்கள் மனதிலே கையை வைத்து பாருங்கள், எத்தனை செய்திகளில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக எத்தனையோ நிகழ்வுகளிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோமே. அதற்கு என்ன பொருள்? இறைவன் சொல்கிறான், அந்த மக்கத்து காஃபிர்களை பார்த்து, இந்த அநியாயக்காரர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை என்ன சொல்கிறாரு, அவருக்கு பொழப்பில்லப்பா, அவர் பைத்தியம், அவர் இன்னைக்கு ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஒன்று சொல்லுவாரு என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னது விளைவாக அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அநியாயக்காரர்கள். அவர்கள் சொன்னதற்கும் நாம் செய்வதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதை சற்று புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை தடுத்திருக்கிறார்கள், ஆனால் நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை அனுமதித்து இருக்கிறார்கள், அதை செய்யாமல் இருக்கிறோம். நீங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்னை சொன்னார்களோ, எதை செய்து காட்டினார், எதை வாழ்ந்து காட்டினாரோ அதை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் நாம் நேரான வழியில் இல்லை, இறைவன் நமக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்பதை தெளிவான செய்திகளோடு இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிற அந்த செய்தியை புரிந்து கொண்டு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ, என்ன செய்தார்களோ அதை நாம் பின்பற்றவில்லை என்று சொன்னால், அதை 100% கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் நாம் அநியாயக்காரர்கள், நேர்வழி பெறாதவர்கள். நாம் நேர்வழி பெறவில்லை என்று சொன்னால் நாளை மறுமை வாழ்க்கை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக, மிகப்பெரிய நஷ்டத்துக்குரியதாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வது என்ற பிரார்த்தனையோடு என் உறவுகளை சிறசாகும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுல் காத்தமுல் அன்பியா வல் முர்சலீன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக அவர்கள் தீர்ப்புக்கு நாம் கட்டுப்படவில்லை என்று சொன்னால், அவர்களின் வழிகாட்டுதலை நாம் ஏற்று நடக்கவில்லை என்று சொன்னால், அது நேர்வழி பெற்ற மக்கள் இல்லை என்பதை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதே போல இறைவன் திருமறை குர்ஆனில் இன்னொரு செய்தியை சொல்றான். ஏற்கனவே சொன்ன செய்தி தான், இன்னும் தெளிவாக அல்லாஹ் சொல்றான், முகமதே, நீ வழங்குகிற தீர்ப்பில் ஒரு சண்டை வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு சட்ட சிக்கல் வந்துருச்சு, இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரா சொல்லலையா, அல்லது உலக பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம இந்த உலக பிரச்சனைக்காக அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு தீர்வை சொல்லி இருப்பார்கள். நீங்கள் உலகத்தில் நீங்கள் பிரச்சனையை சந்திச்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கான ஒரு தீர்வை அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருப்பார்கள், நிச்சயமாக சொல்லி இருப்பார்கள். அப்போ அந்த தீர்வை எங்கே தேட வேண்டும்? அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் தேட வேண்டும். அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்களுக்கு ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல், அவர்கள் உன்னிடத்திலே வந்து உன்னிடத்திலே தீர்ப்பு கேட்கிறார்கள், நீ ஒரு தீர்ப்பை சொல்ற, அந்த தீர்ப்பை அவர்கள் ஏற்று, எந்த அளவுக்கு ஏற்கணும்னா இதுதான் சரி, அதனால ஒருத்தன் பாதிக்கப்படலாம். 2 பேர்த்துக்கு பிரச்சனைங்கும் போது வந்து சொன்னால் ஒருத்தர் நிச்சயமாக பாதிக்கப்படுவார் இல்லையா? ஒரு சொத்து பிரச்சனையே வந்தால் கூட இது என்னதான் ஒன்னதா இவரு தான் அப்படின்னா, இப்போ கிடைக்காத என்னாச்சு, இப்போ நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு அவனுக்கு ஒரு கவலை இருக்கும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? அவனுக்கு பாதிப்பு தான். ஆனால் எது நியாயம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், அதனால் அது சரி என்று போகாமல், நமக்கு கிடைக்கலையே, ஒரு நியாயமாக தீர்ப்பு சொல்லலை, அநியாயமாக சொல்லிட்டாரு என்று அவன் வெறுத்து போனால், சொன்ன தீர்ப்பில் அவர்கள் உள்ளத்திலே எந்த காழ்ப்புணர்வும் இல்லாமல் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவர்கள் நேரான வழியிலே இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல், முகமதே, நீ சொன்ன தீர்ப்பில் அவர்கள் தன் உள்ளத்திலே எந்த காழ்ப்புணர்வும் இல்லாமல் அவர்கள் நீதியாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவர்கள் நேரான வழியில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்ற செய்தியை பார்த்து, நீங்கள் எந்த உலகத்தில் எந்த பிரச்சனையை சந்திச்சாலும் சரி, எதற்கு தீர்வு இல்லாமல் இல்லை. அப்போ அந்த தீர்வை நம்ம ஒரு செய்தியை ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இடத்துல போய் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதாக இருந்தாலும் சரி, இதுக்கு அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் தீர்வு சொல்லி இருக்கிறார்களா இல்லையா? இவர் சொன்னார், அவர் சொன்னார், அதெல்லாம் வேண்டாம். அல்லாஹ் தடுத்திருக்கான், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்காங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்திருந்தால் அது செய்வோம், தடுத்திருந்தால் அது எத்தனை பெரிய லாபங்கள் வந்தாலும் சரி, இல்லை எத்தனை பெரிய நஷ்டங்கள் வந்தாலும் சரி, அதை செய்யாமல் இருப்பதுதான் நீங்கள் நேரான வழியில் இருப்பதற்கான பொருத்தமான ஒரு செய்தி என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவாக திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இதை புரிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்கிற பிரார்த்தனையோடு என் உரையை நிறைவு செய்ய.